அவரு டி-ஷர்ட் லோயர் போட்டிருக்காராம், அதுக்காண்டி போட்டு வந்தாரு. நீ போட்டு வந்தாப்புல உன்னை விட்டுருவாப்லையாக்கு எங்க அண்ணே. உன் டப்பா கிழிஞ்சு என் மாப்பிள்ள உன்னை விட்டு வர்றாக்கு. சரி ரைட்டு, என்னமோ இளவழுத்து போறீங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருந்திருக்கேன். ஆமா, நான் ஒண்ணுமே சொல்லணுமா? அவங்க நீங்க பண்ணிட்டு ஒரு புது பிள்ளைனால நீங்க வந்து காட்டி கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு தெரியாதா? வடிவேல் கூட 2 பேர் வருவேன்ல, செருப்பு அவன்கிட்ட கொடுத்தேன்னா உன் காலை வெட்டு. அந்த மாதிரி போட்டின்னு வந்துருச்சு. நீங்க உங்களை பெரிய ஆளுன்னு கூட வந்திருக்க சக நடிகர் சொல்றாங்க. நான் எப்போ போட்டின்னு சொன்னேன்? நான் போட்டின்னு இது வரைக்கும் நாங்க வந்ததுல இருந்து இந்த பிள்ளை ஆட மாட்டேங்குது, பழகுன பிள்ளை என்னென்ன பேசுனாங்க. நான் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனா என்ன பாரு, என்ன பேச விடுமா? என்ன நீ என்ன பேசுறது? நீ எதுக்கே பேசுற? இன்னொரு வரையும் அவங்க பேசுனா வாயில இதே வச்சிருந்தா இவங்க நாசமத்து போறவங்க. இவங்க ஏவி விட்டதுக்கு நான் என்னமா செஞ்சேன்? ஏன் வாயில இருந்து போட்டி அவங்க ஏவி விடுறாங்க. அவங்க ஏவி விட்டா நீ ஏன்டா வர? சூனியம், பிள்ளி சூனியம். நான் கேக்குறேன், பிரச்சனை வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தெரிஞ்சுக்க. இந்த இடத்துல சண்டை நடந்தாலும் அந்த இடத்துல நிக்க மாட்டேன். நான் ஒதுங்கி 10 அடி போயிருவேன். அப்படி கூட ஆளை என்னைய வந்து முந்தா நல்லா சண்டை நடந்தப்ப நான் எப்படி வேடிக்கை பார்த்தேன் தெரியுமா? நீ வேடிக்கை பார்ப்ப, உனக்கு பழக்கம். சண்டையை முட்டு எப்படி இவங்க வேடிக்கை பார்க்கறாங்க பாரு. சரி பாப்போம். பெட்டிக்கார் மணியண்டன் சொன்ன மாதிரி நீங்க பெரிய ஆளா? பெட்டிக்கார் மணியன் மைத்த கொடுக்கறாரு. நான் பெரிய ஆளு. நான் எங்கேயா சொன்னேன்? அட ஒரு பேச்சுக்காவது ஒத்துக்கடா. எல்லாரும் ஒரு ஜான் வயிற்றுக்கு பழப்பாங்க. ஏன்றது அரஜான் வயிறு. இதுக்கு இந்த பாடா இதன் தெரியாம கேட்கிறேன். அப்படிலாம் இல்ல, மணிமேகலை போட்டின்னு வந்துட்டா வேற மாதிரி மாறிடுவேன். நீ ஆக மொத்தம் வேற மாதிரி தான் இருக்க. பேச்சு கேட்டுட்டு போட்டி போடலைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு போட்டி போடலைன்னா இன்னைக்கு எனக்கு சாப்பிட்ட சோறு செரிக்காதுன்னா அதுக்கு இம்படிக்கான் கருப்பு போட்டியோடு எனக்கு என்ன செத்து சாத்தி வச்ச போன மாதிரி தான் உட்காந்து பாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? அவன் காது பச்சரிசி மாவிடுச்சு. சரி, ஒரு வேலை பார்க்க என்னமோ பார்க்க ஆரம்பிச்சாச்சு. பச்சரிசி மாவிடுச்சு, மாவி சக்கரையில் பாகு வச்சு கிழிச்சு மிளகிடுச்சு. அம்மனுக்கு மாவிளக்கு மதுரை மாதிரி கொழுந்து வாழும் போச்சு உள்ள போய் மண்ணு. என்னடா எங்கடா போற? எங்க போற? ரோசக்காரன்டா நீ. அரே நாசபத்து போறவனே போறதும் போற ராஜபாட்டு பேக்க தூக்கி போறடா. ஓம் பேக்க தூக்கி போடா. மத்திர கேளு. இப்போ பசுருக்கான்னு ஒரு அடே வாடா. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காது வந்துருச்சு, நேரம் கிடைச்சிருச்சு. இப்படியே படிச்சு கொல்ல பேத கொண்டு விட்டாங்க. என்ன கொலை காத்திருக்காங்க. ஆடிட்டா நீ வந்து ஆடுறா. என்னடா முட்டு பேச்சு பேசுன? உன்னை நீ நல்லா ஆடுறியான்னு பாக்குறாப்புல. அவர் ஆட்டத்தானா நீ ஜோலி முடிஞ்சு வளதையா? சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி போட்டு மனசமில்லையே. சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி போட்டு மனசமில்லையே. ஓ முத்தத்துக்குள்ள நான் ஊரணும், ஓ முந்தானையா நான் மாறணும், நிலவா ஒரு நிலவா நான் பார்க்கணும்.
பார்க்க மாட்டாங்க. பொம்பளை நீ ஆட்டினா பாப்பாங்க. நான் ஆடுறத பார்க்க நான் காசு வாங்குறேன். நீ என்ன பிய தின்னுட்டு போவ காலையில? எந்திரா, வடை வாங்க கூட காசு வாங்க முடியாது. ஒழுக்கமா எந்திரி. காலையில வடை வாங்கிடுவாங்க. அடி சோக்கு சுந்தரி நன்றி நன்றி மாசான உன்னை கூட்டி வந்ததுக்கு கை தட்டி இருக்கப்பா. எனக்கு தெரிஞ்ச இத கால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆட்டத்தை ஆடிட்டேன், கதையை முடிச்சுட்டேன். சரி, ஒரு காலை தூக்குனேன், தூக்கிட்டேன். இப்ப 2 காலை தூக்கணும். ஏய் நீ பொம்பளை, நீ 2 காலை தூக்குவ. அட பொம்பளை உன்னை புடிச்சு ஊம்பளை. பொண்ணு வேணு அந்த பிள்ளை சும்மா சொல்லுதியா, தூக்க தெரியாதியா? உனக்கு தூக்கி சர்வீஸ் நீ 2 காலை தூக்குற, நான் எப்படி 2 காலை தூக்குவேன்? இப்ப எல்லாம் நீயும் தாண்டா 2 காலை தூக்குற. நான் தூக்குறேன். அது கருப்பு சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே. ஒரு வாரம் எங்க கூட இருந்தாலும் கொழுக்கசுதே அவனுக்கு. ஏமா இன்னும் 2 விட்டு ஆடு மாதிரி ஒரு விட்டு பாத்துக்கிறேன். எப்படியே நல்லா வந்து ஆடுற. நான் கேட்கிறேன், சர்க்கஸ் இருக்க பொம்பளை தான் டான்ஸுக்கு போட்டா விளங்குமாயா? நான் தெரியாம எங்களுக்கு என்ன பேரு? சிரிப்பு நடிகர், சிரிப்பு நடிகை தான். பப்புன்னு டான்ஸ் தான். அதானே டான்ஸ் தான் ஆடணும். பப்புன்னு நான் அதுக்கு ஆடணும். ஏய் நீ போப்பா வெட்டி புண்ணாக்கு. டேய் அந்த பல்ட்டி மட்டும் அடிமையை நீங்க அடிச்சிருவீங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. அடிப்பாரு. பொண்ணுகள் டென்ஷன் ஆயிட்டாருன்னா பல்ட்டி அடிப்பாரு. பல்ட்டி மைத்திரி அடிப்பேன் நானு. எடுவட்டு வயல ஏண்டா நான் பல்ட்டி அடிச்சு குறுக்கல் முடிஞ்சு வருதுக்கு நீ கொடுக்குற 1500 ரூபாய்க்கு நான் பல்ட்டி அடிச்சிருக்கு. வட்டிக்கு 5000 வாங்கி செலவழிக்க சொல்லியா? அழகுராஜா பாட்ட பப்புன்னு யாருன்னு கேட்டேன். பொண்ணு வேலுனாரு. மா உன்னைய கூட நான் தான் போட்டேன். ஆனா பொண்ணு வேலை ஊர்ல குறிப்பு கேட்டு போட்டுருக்காரு. காலையில ஏவிட்டானே இப்படி பொய்யா சொல்லி. அடி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே. எள்ளுவய பூக்களையே எரெடுத்து பார்க்கலையே ஆளான ஒஞ்சிருப்பு போச்சையா. பொண்ணுகளே ஓஞ்சிருப்பு போச்சையா. ஐயை என்னை பார்த்தா உங்க நக்கல் மசதா இருக்காது உங்களுக்கு? ஏமா மேடை சிறுசா இருக்கு. நேத்தா பார்த்து நடுவில் பெரிய மேடை. பெரிய மேடையில இல்ல, எனக்கு அகலம் பத்தாது. எனக்கு அவருக்கு பெரிய மேடை அந்த அத்தியாங்க. சரி இந்த ஆட்ட ஆட முடியல, காலை தூக்கி ஆட முடியல, தலைய ஊனி ஆடுவீல. அடுத்து பாரு. செங்கரும்பு சாறு கொண்டு வரவா, செங்கரும்பு சாறு கொண்டு வரவா. அந்த பிள்ளை ஏதா இருந்தாலும் ஓப்பன் அடிக்குது பாத்தியா? அதே மணிமேகலை. செங்கரும்பு சாறு. அவன் ரொம்ப வருத்தப்படுறேன். பொம்பளையில தொட்டா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த பிள்ளை வேணாமா இப்ப வேணாமா. முருக கடவுள் தேர்ல வர்றாரு. இப்ப வேணாம், நீங்க போய் வீட்டுல போய் பண்ணுங்க. அடிச்சங்கரும்பு சாறு கொண்டு வரவா. நான் வந்தே தப்புடா, சத்தியமா சொல்றேன். என் வயிற்று விழுந்தே அப்புறம் நாசமா போயிருவீங்க. நான் பாட்டுக்கு ஆட்டு தொழில் குடிச்சுட்டு நான் பாட்டு வீட்டில் புல்லாக்கல படுத்துருப்பேன். என்ன ஏன்டா
சரி நீ அதே மாதிரி ஊண்டி சுத்து. ஊண்டி சுத்தி என் கழுத்து அது செக்கருப்பு சாரி பொட்டி வர. அம்மா அவனுக்கு கொஞ்சோண்டு சுடு தண்ணி கொடுமா. செக்கருப்பு சாரு இட்லி வெந்துருச்சா இல்லையான்னு பாக்குது. நீ எதிர்பார்க்கறமா இட்லி இல்ல கொலக்கட்டை தான் இருக்கு. நீ சாரி கொண்டி வரவா வெரிடா இருடா அடி பாவம். அப்பா யாராவது 108க்கு போன் அடிச்சு அவங்க வீட்டுக்கு சொல்லிருங்கப்பா, பிரேதத்தை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு. உசுரோட தான் இருக்கேன். என்ன இப்போங்க இந்த 108 ஆம்புலன்ஸ் எனக்கு சொன்னது. அப்புறம் யாருக்கு சொன்னது? சபாஷா. அது எங்க ரெம்பு சாரி கொண்டி வரவா. எப்படி எங்கால எப்படி வாங்கயா வாங்க, தெரியாம ஆடிட்டாயா. சுடுகாப்பிய மூஞ்சில ஊத்திடுறாங்கயா. நீ சிரி சிரி என் வயிற்றுல விழுந்துட்டு பூரா சிரிங்கடா. காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா. காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து மாமா. சொல்ல கடையிலே சேல விலகலாமா. அடி 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தா முருகத்தை ஜனனி 10 மணி சும்மா கை தட்டாங்க. இந்த ஆட்டத்தை கத்து கொடுத்ததே அவர் தான். இந்த பிள்ளையே இப்படி ஆடிச்சுன்னா பொண்ணுகள் இதை கள்ளி பயங்கரமா ஆடுவாரு. கேவலப்படுத்து அண்ணன் தம்பி தான் கேவலப்படுத்துனே தெரிஞ்சு அலைகிறாங்க. சரிம்மா நல்லா ஆடுங்க, நல்லா பாடு. என்னடா நல்லா ஆடுற நல்லா பாடுற. நீ ஊண்டி நின்றா தாண்டா அந்த ஊருக்கும் பெருமை, புல்வாக்கரைக்கும் பெருமை. என் ஊருக்கு இது வரைக்கும் வாங்கின பெருமை எல்லாம் போதும்டா. பெருமை வேணும், ஒரு எருமை வேணும். ஆளை விடுறா சாமி. யாரை விடாத தண்ணி கொடுமா. எதுக்கு நீர்மலைக்காடா? எப்படி காதல் காதல் பண்ண ஏண்டா எழுச்சா பட உம்பிட்டு சாணம் பெரிய ஆளு கூட எவ்வளவு ஒரு அருமையா உட்கார்ந்து இருக்காங்க. நீ வந்துடாத இந்த வர்றல்ல ஐயா. தம்பி கருப்பு யாவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. அதாவது ஆணைக்கு அடிச்சிருக்குன்னு நீ என்னைக்கு சாகுறியோ அன்னைக்கு தான் நாடகத்துக்கு வருவேன். போடா தலைய உண்டியா தூக்க நீ கொடுத்த
ஏ தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது கை தட்டினாதான் கூட தூக்க மாட்டேன். எங்க அத்தை என்னைக்கு அளவோட தான் பார்க்கும். அளவு கரெக்டா இருந்தாலும் தூக்கம் என்னத்த ஆத்தாடி. ஏழண்ணி கோடம் எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது. கேமரால ஊத்தி விடு. ஐயோ இது வாத்தியாரே வேற ஏதோ பண்றது ரெடி பண்ற வாத்தியாரே. அதுக்குள்ள முடிச்சிடும் வாத்தியாரே. கை தட்டுங்கண்ணே. ஏழண்ணி கோடை எடுத்து ஏண்டா இதைத்தடா அவன் பண்ணேன். கருப்பு நீ போய் என்ன கேளு. போயா தூங்க பட்ட கட்சி எப்படியும் 6 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போனதும் சரியா வரும் போல. இந்த 1500 ரூபாய்க்கு இந்த பாடாடா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தேடி வந்த கண்ணு குட்டினா சரி பரவாயில்ல. சாமி வந்துருச்சு. அதுக்கு நம்ம 2 வீட்டை முடிச்சிருவோம். சாமி வந்துருச்சு. ஆகையினால நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. சாமி வந்ததுனால மணிமேகலை நீ தப்பிக்கிற. இன்னொரு மேடை இருக்கட்டும். சாமி மட்டும் வராம இருந்துச்சுன்னா நிலைமையா வேற. சரி முடிய வந்து என்னை காப்பாத்திட்டாரு. நீ முடிச்ச மூஞ்சி இன்னைக்கு நல்ல மூஞ்சியா போச்சு சொல்லு. நீ இன்னைக்கு முழிச்ச மூஞ்சி நல்ல மூஞ்சியா முடிச்சிருக்க. சாமி வந்துருச்சு. ஆமா நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதனை பக்தகோடி பெருமக்களும் மற்றும் நாடக கலா ரசிக பெருங்குடி மக்களும் திரளாக வருகை தந்து நாடகத்தினை கண்டுகளித்து சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது பிடிஎஸ் நற்பணி மன்ற தலைவர் உயர்திரு வி அங்குச்சா சண்முகம் அவர்களுக்கு பிடிஎஸ் நற்பணி மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பிடிஎஸ் நற்பணி மன்ற பொருளாளர் ஏ முத்து அவர்களுக்கு பிடிஎஸ் நற்பணி மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பிடிஎஸ் நற்பணி மன்ற பொருளாளர் சி வீரசேகரன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஆர் முருகன் துணைத் தலைவர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பி சுப்பிரமணியன் துணை செயலாளர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வி அங்குச்சாமி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் தமிழ்ச்செல்வம் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வி சசிகுமார் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் மாரிமுத்து அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எஸ் சடாச்சரலிங்கம் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது.
கோவனாச்சுனா ரவி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. கே கதிரேசன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. சி அங்குமுத்து பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அங்குமுத்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆமா வாங்க வேண்டியதாமா டிஜி முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எல் சக்திவேல் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஜி காந்தி மருந்தகம் ஓய்வு அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஏ சுந்தரம் காவல்துறை அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. சி அங்குமுத்து பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் பாலமுருகன் துபாய் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பாலமுருகன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். எம் கணேஷ் பிரபு டிரைவர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எஸ் ஜோதி டிரைவர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஜி வேல்முருகன் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வி ஆறுமுகம் பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வி சரவணகுமார் ஊராட்சி மன்ற செயலாளர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. டி முருகாண்டி பில்டிங் கான்ட்ராக்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் பிரபு டிரைவர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. சி முத்துக்குமார் இன்ஜினியர் பெங்களூர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் சக்திவேல் டிரைவர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் சக்திவேல் சக்திவேல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஆர் பி சசிகுமார் பிஏ அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் மாயாண்டிசாமி எம்கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் மாயாண்டிசாமி எம்கேவி கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் அழகேசன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எம் அழகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜவஹர் ஆட்டோ வாகுடி ரதம் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. ஜவஹர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
ராசா பிசிஏ வாகுடி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எஸ் தனலட்சுமி சென்னை அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. சுவாமி கொட்டகை அன்பளிப்பு அளித்த செந்தில் அன்னியந்தல் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நியூ செல்வம் ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. நியூ செல்வம் ரேடியோஸ் ஆபரேட்டர் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. காவல்துறை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. காவல்துறை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கிராம நிர்வாக அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாகுடி கிராம காவலர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரி அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு அழைக்கின்றோம். நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளதால் நாடக கலா ரசிக பெருங்குடி மக்களும் மற்றும் பக்தகோடி பெருமக்களும் அமைதியாத்து நாடகத்தினை கண்டுகளித்து சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்படிக்கு பிடிஎஸ் நற்பணி மன்றம் வாகுடி. நன்றி, வணக்கம்.